ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது எல்லா வருஷமே வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்போயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு எல்லா வருஷமே. சரியா? அதனால் இந்த வருஷத்துக்குரிய கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதனால் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நல்லபடியாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த கொஸ்டினே நீங்கள் கூட வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு போதுன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த 15 1 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். 15 1 மார்க்ஸில் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க புரிஞ்சுங்க. சப்போஸ் இதோட ஆன்சர் கீ வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஆன்சர் கீயை நான் வந்து என்ன பார்த்தா ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? 5th ஒன்றுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து என்ன, 6th ஒன்றுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒருவேளை சார் நான் எல்லா 1 வேர்ட்ஸ்க்குரிய கரெக்டான ஆன்சரும் நானே சொல்லிடுறேன் சார் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதை மற்ற பசங்க என்ன பண்ணுவாங்க இப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? ஏன்னா இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் மேபி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கலாம். சரியா? இல்லைன்னா சூப்பராக இந்த பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஆகா பரவாயில்லையே, நம்ம படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்திருக்கே கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உருவாகும். சரியா? அதுக்கு கூட இந்த கொஸ்டின் வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? 12th கொஸ்டின் மாதிரி இந்த மாடலில் கூட என்ன பண்ணலான்னா அதாவது கூற்று 1 அதாவது கூற்று காரணம் இந்த மாதிரி என்ன பண்ணலாச்சு பார்த்திங்கன்னா நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக எழுதினா தான் நம்ம வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? கடைசியாக 15th கொஸ்டின் ஒன்வேர்டை வந்து பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் கீழ்காணும் தனிமங்களை டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி வகைப்படுத்துக. அதாவது டி பிளாக் அப்புறம் எஃப் பிளாக் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுவாங்க பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் 2 நீரேற்ற மாற்றியங்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெருங்கி பொதிந்த கோலங்களின் எண்ணிக்கை 6 எனில் உருவாகும் எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20வது கொஸ்டின், அதாவது லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன, ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. சரியா? நெக்ஸ்ட்டு வெண்ணெயில் காணப்படும் பிரிகை ஊடகம் மற்றும் பிரிகை நிலைமை எழுதுக. நெக்ஸ்ட்டு ரோசன் முண்ட். சரியா? ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றியின் பெயரை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது குளோரோஃபைட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஈத்தரின் சிஓசி பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸு அதாவது குரோமைல் குளோரைடு சோதனை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த பார்ட் வந்து நிறமற்றது அப்படிங்கிறத விளக்கணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெண்டர்சன் சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது கீழே இருக்கக்கூடிய எல்லா சப் டாப்பிக்கையும் பார்த்துங்க. 5 மார்க்கில் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலோகங்கள் எவ்வாறு எதிர்மறை பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி அதிலிருந்து அதாவது அரித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. பின்வரும் கூழ்ம தூள்களின் வடிவங்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஃபார்மிக் அமிலம் அதுக்கப்புறம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குகிறது, ஆனால் அசிட்டிக் அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை, காரணம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரோட்டீன் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. சரியா? ஹவு புரோட்டீன்ஸ் சரியா கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர். உணவு கூட்டு பொருட்களினால் உண்டாகும் நன்மைகள் ஏதேனும் 3 குறிப்பிடுக. சரியா? நெக்ஸ்ட்டு கம்பல்சரி அதாவது அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் என்தால்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகின்றது, ஏன் என விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள்.
அதாவது புல தூய்மையாக்கல் முறைன்னு விவரிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு சங்கிலி தொடராக்கும் நிகழ்வுக்கான ஏதேனும் 2 நிபந்தனைகளை தருக. கண்ணாடி பாட்டில்களில் HFஐ சேமிக்க இயலாது. சரியா? ஒய் HF cannot be stored in glass bottle. சரியா? இதை தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் அமிலம் மற்றும் மார்சல் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதி அவற்றின் வடிவமைப்பினை வரைக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஐயுபாக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பிராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டைரக்ட் 5 மார்க்கு. ஏ விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை வருவிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் பொருட்களின் pH மதிப்பினை எழுதுக. கேட்கலாம். சரியா? வினிகர், கடுகாப்பி, சமையல் சோடா, சோப்பு நீர். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீனாலின் இணைப்பு விதியினை தருக. அதுக்கப்புறம் கிர்னாடு கரணியை பயன்படுத்தி கீழ்காண்பவற்றை எவ்வாறு தயாரிப்பாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதோட PDF லிங்க்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க, இல்லை இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட ஆன்சர் கீ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.